புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த சில தினங்களாகவே ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று சொல்லக்கூடிய இந்த மகாவிஷ்ணு பற்றிய விவகாரம்தான் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு மகளிர் பள்ளியில அவர் ஆற்றிய உரை தமிழக மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலேயும் மிக பெரும் கொந்தளிப்பையை ஏற்படுத்தியிருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளிடையே வெறுப்பை உண்டாக்கி இருக்கின்றது இந்த மகாவிஷ்ணு மீது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக தற்போது போலீசாரின் விசாரணையில அதிர வைக்கும் பல வாக்குமூலங்களை இந்த மகாவிஷ்ணு அவர்கள் கொடுத்திருக்கிறாராம். அப்படி என்னதான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நடக்குது அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மூட நம்பிக்கை பேசுபவர்களை எல்லாம் மக்கள் அறவே ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில சில தினங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிய சொற்பொழிவாளரும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான மகாவிஷ்ணு அவர்கள் முன்ஜென்மம் குறித்து பேசி சர்ச்சையில சிக்கி இருக்காரு. அப்போது அவர் என்ன பேசியிருந்தார்னா, முன்ஜென்மத்தில் தவறுகள் பாவங்கள் செய்ததால தான் இப்போது மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அந்த சமயத்தில் அதே பள்ளியில் வேலை பார்த்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அவர்கள் மகாவிஷ்ணுவுடைய இந்த கருத்து தவறு அப்படின்ற மாதிரி அங்கேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதன் பிறகு மகாவிஷ்ணுவுக்கும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தது. மகாவிஷ்ணுவின் இந்த பேச்சுக்கு தமிழக மக்கள் பலரிடையேயும் கடும் எதிர்ப்பும் கிளம்பி இருந்தது. இதன் பிறகுதான் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளி விஜயராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் இந்த மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த மகாவிஷ்ணு வழக்கில் கடந்த 8ஆம் தேதி விமான நிலையத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய சொற்பொழிவாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான இந்த மகாவிஷ்ணுவை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து தற்போது விசாரித்துட்டு வராங்க. காவல் முடிந்து செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று பிற்பகல் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. நீதிபதி குடியிருப்பில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் விசாரணை செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை இந்த மகாவிஷ்ணு வாக்குமூலமாக கொடுத்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. போலீசாரே மிரளும் அளவுக்கு பல சம்பவங்கள் இந்த விசாரணையில நடந்தேறி இருக்கின்றது. 16 வயதிலேயே மேடை பேச்சாளரான மகாவிஷ்ணுவுக்கு சினிமா துறையில பெரிய ஆளா வர வேண்டும் அப்படின்னுட்டும் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்திருக்கின்றது. இதனால சினிமாவில் உதவி இயக்குனராக பணியில் சேர்ந்த இந்த மகாவிஷ்ணு சினிமா துறையில இவரால் நிலைக்க முடியல அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழகத்துல ஆன்மீக பேச்சாளர்களுக்கு நல்ல மவுசு இருப்பதால ஏன் அந்த பக்கம் போனா என்ன, அதுவும் ஒரு தொழில் மாதிரி தானே, அதில் இறங்கி பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த ஆன்மீக சம்பவத்துக்கு ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறியது இப்படிதான் அப்படின்ற மாதிரி போலீசாரிடம் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார். சரி, இந்த மாதிரிலாம் பேச உனக்கு யார் சொல்லி தந்தது, அதாவது ஆன்மீக ரீதியாக பேச எப்படி கற்றுக்கொண்ட அப்படின்ட்டு போலீசார் இந்த மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது எழும்பூரை சேர்ந்த ஒரு முதியவரிடம் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை கேட்டு அறிந்ததாகவும் ஆன்மீகத்தை எப்படி மார்க்கெட்டிங் செய்வது என்பதை வேறு ஒரு நபரிடம் கற்று தெரிந்து கொண்டதாகவும் போலீசாரிடம் மகாவிஷ்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்.
இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு ஞானமா என்று கேட்பவர்களிடம் மெய்மறந்து அவங்களே வியக்கும் அளவுக்கு கட்டுக்கதைகளை அள்ளி விடுவது, கண்கட்டி வித்தை காட்டுவது போன்ற வேலைகளையும் இந்த மகாவிஷ்ணு ஈடுபட்டதாக தற்போது போலீசார் தெரிவித்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஆன்மீக சொற்பொழிவில் பங்கேற்க 10,000 20,000 என பேக்கேஜிங் முறையையும் அறிமுகப்படுத்தி முக்கிய நகரங்களில் சொற்பொழிவு கூட்டங்கள் நடத்தி மிக பெரும் அளவில் வசூல் வேட்டைகளில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில அம்பலமாகி இருக்கின்றது. தான் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவதில்லை எனவும் போலீசாரிடம் திரும்ப மகாவிஷ்ணு சொன்னது மிக பெரும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சிறையில் தனக்கு ஆதரவாளர்களை உருவாக்குவேன், சிறையிலும் தனக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகும், சிறையில இருந்து வெளியே வந்த பிறகும் ஆன்மீக சொற்பொழிவு கூட்டங்களை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி போலீசாரிடம் ரொம்ப தைரியமாக இந்த மகாவிஷ்ணு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மகாவிஷ்ணுவுடைய வங்கி கணக்கு தொடர்பான ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்த போது சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை அவருடைய வங்கி கணக்கில் பணம் இருந்திருக்கின்றது. அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்ற வழிகள் குறித்தும் போலீசார் இந்த மகாவிஷ்ணுவிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த சாமியார்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருமே இவங்களுடைய பெயரில் சம்பாதித்த கொள்ளையடித்த அந்த பணத்தை எல்லாம் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, கரிபியன் கடற்கரை பகுதிகளில் தீவுகளை விலைக்கு வாங்கி அடிக்கடி அங்கு சென்று வந்து சந்தோஷமாக இருந்து வருவதை வாடிக்கையாக வைத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணு தான் சம்பாதித்த இந்த பணத்துல ஆஸ்திரேலியா அருகே ஏதாவது தீவு வாங்கி வச்சிருக்காரா அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பும் போது தான் இந்த மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். ஆகவே ஆஸ்திரேலியாவில் ஏதாவது தீவு வாங்கி வைத்து அங்கு சென்று வராரா அப்படின்ற மாதிரியும் போலீசார் தங்களுடைய விசாரணையை திருப்பி இருக்காங்க. திரைப்பட நடிகர் சந்திரனை வைத்து நான் செய்த குறும்பு அப்படின்ற பெயரில் மகாவிஷ்ணு 2019ஆம் ஆண்டு திரைப்படத்தை இயக்கி தயாரிக்கவும் தொடங்கியிருக்காரு. ஆனால் போதிய பணம் இல்லாததால படம் பாதியிலேயே கைவிடப்பட்டு பின்னர் மீண்டும் துவங்க திட்டமிடப்பட்டுள்ளதும் தற்போது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது. அந்த அளவுல இந்த ஆன்மீக ரீதியாக பணத்தை இந்த மகாவிஷ்ணு வாரி சுருட்டி இருப்பதும் திடுக்கிடும் வாக்குமூலங்கள்ல வெளியே வந்திருக்கின்றது. பல்வேறு கட்ட விசாரணைகள்ல இந்த மகாவிஷ்ணு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து வைத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றதாம். இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்களும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது. ஆன்மீகத்துல எப்படி ஈடுபாடு இந்த மகாவிஷ்ணுவுக்கு உண்டாச்சு அப்படின்ட்டு போலீசார் கேட்டிருக்காங்க. அதற்கு இந்த மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருந்தார்னா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் போயிருந்தேன். அங்க பாட்னா பக்கத்துல ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு என் காதுக்குள்ளார மேலவான்னு தமிழ்ல ஒரு குரல் கேட்டுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ஒரு அசரீரி போல எனக்கு அந்த குரல் கேட்டுச்சு. நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். தண்ணி விழுற சத்தமெல்லாம் எனக்கு கேட்கல. மேல வா என்ற குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மேல எப்படி போறதுன்னு தெரியாம நான் அப்படியே நின்னேன். அப்பதான் உனக்குன்னு ஒரு திறமை ஒண்ணு இருக்கு, உனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை பயன்படுத்து, சித்தர்களை தேடி போன்னு அந்த குரல் எனக்கு கட்டளை இட்டுச்சு. அதற்கு பிறகுதான் அது காசி விஸ்வநாதர் அவர்களுடைய கட்டளை என்று நான் உணர்ந்தேன். அதை உணர்ந்ததும் அங்க இருந்த வேலையை எல்லாம் நான் விட்டுட்டு உடனே நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இங்க வந்து திருவான்மியூர், எக்மோர், விருகம்பாக்கம், திருவண்ணாமலை, பழனி, திருநெல்வேலின்னு சித்தர்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் சுத்தி திரிஞ்சேன். ஒவ்வொரு சித்தர் வாழ்ந்த இடமா போனேன், தியானம் பண்ணேன். இப்படிதான் நான் ஞானம் அடைந்தேன் அப்படின்ற மாதிரி போலீசாரையே மிரள வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை இந்த மகாவிஷ்ணு கொடுத்திருக்காரு. நித்யானந்தா மாதிரியே பேசுறீங்களே, அவரை போல ஆகணும் அப்படின்றது தான் உங்க ஆசையா அப்படின்ற மாதிரி போலீசார் கேட்டதுக்கு, நித்யானந்தா யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு கூப்பிடல. மக்கள் தான் அவரை ஏத்துக்கிட்டு போனாங்க, மக்கள் தான் அவரை தேடி போனாங்க. நானும் என்ன தேடி வாங்கன்னு யாரையும் போய் கூப்பிடல.
இன்னைக்கு என்னை தேடி பல பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோட வராங்க, கவலையோட வராங்க. நான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னுட்டு பல உருட்டுகளை இந்த மகாவிஷ்ணு உருட்டி இருக்காரு. நான் பேசுறதுலயே அவங்க கஷ்டம் குறையுதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன். வேற எங்கேயும் கிடைக்காத தீர்வு அவங்களுக்கு என்கிட்ட கிடைச்சதால மறுபடியும் என்னை தேடி வராங்க. நானா எதையும் பேசல. காசி விஸ்வநாதர் சொல்றதை தான் நான் செய்யறேன். அதை ஏத்துக்கிட்டு மக்கள் என் பின்னாடி வராங்க அப்படின்ற மாதிரி பல உருட்டுகளை போலீசாரிடம் உருட்டி தன்னுடைய வாக்குமூலங்களை இந்த மகாவிஷ்ணு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி வருமானம் எப்படி வருது அப்படின்னா, கடந்த வருடம் மட்டும், அதாவது 2023ஆம் ஆண்டில் மட்டும் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமா 2.5 கோடி ரூபாய் வந்திருக்கான். ஞானத்தை தேடுறவங்க கொடுக்கிற டொனேஷன் மற்றும் நான் என்னுடைய வகுப்புகளுக்கு வாங்கும் கட்டணம் தான் வருமானம். இப்படிதான் எனக்கு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டில் யார் யார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது உறவினர், குடும்பத்தினர், நெருக்கமான நண்பர்கள் தான் இந்த ட்ரஸ்ட்டை நிர்வகித்துட்டு வராங்களா அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு, இந்த ட்ரஸ்டில் யார் யார் இருக்கணும் அப்படின்ட்டு காசி விஸ்வநாதர் சொல்வாரு. அவர் சொல்றதை தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியும் போலீசாரிடம் இந்த மகாவிஷ்ணு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாரு. மனுஷன் கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. சித்தர்கள் என்கிட்ட சொன்னதை தான் மாணவர்கள் கிட்ட பேசினேன். சிறையில் கைதிகளிடமும் இதைத்தான் பேசுவேன். என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ட்டு கடைசியா சிரித்து கொண்டே தன்னுடைய வாக்குமூலத்தை முடித்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை போலீசாரிடம் வாக்கு மூலமாக இந்த மகாவிஷ்ணு கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல உருட்டுகளா உருட்டினா ஆன்மீகத்துல கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. அப்படிதான் இவரும் சம்பாதித்து இருக்காரு அப்படின்றதையும் இவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் மூலமா தெள்ள தெளிவா நாமளே புரிந்து கொள்ளலாம். இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசியதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மகாவிஷ்ணுவை பற்றியும் மகாவிஷ்ணு கொடுத்த வாக்குமூலத்தை பற்றியும் பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.